இந்த சுனைக்கு உள்ள இப்போ ஒரு பல்லவர்களுடைய இறுதி குடைவரை அப்படின்னு அறியப்படக்கூடிய நிருபத்துங்கவர்மனுடைய ஆட்சி காலத்தை சேர்ந்த ஒரு குடைவரை கோயில் இந்த தண்ணிக்குள்ள மறைஞ்சிருக்கு. தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்து கல் இங்கிருந்து தான் கொண்டு போகப்பட்டு சொல்லப்படும். ஏன்னா சுற்றில எங்கேயும் கற்கள் கிடையாது. அது வந்து இங்கிருந்து தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த பாறையிலிருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. நாங்கெல்லாம் சிட்டி லைஃப்ல இருந்துட்டு இந்த மாதிரி இடத்துக்கு வந்து திரும்ப நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கே எங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருக்குது. நீங்கள் எல்லா கோயிலும் வந்து பார்த்தீங்கன்னா விமானம் கீழேருந்து மேலே அப்படியே கண்டினியூஸாக போகும். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே விமானம் மட்டும் உள்ளே போயிருக்கும். இதுக்கு இந்த அமைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனர்பிதம்னு பேர். அந்த பெண்முக யானை தான் பார்த்து இதில் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை. மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் அப்படியே ஒரு மினியேச்சர் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். நம்ம மலை மேலே போகிறோம் அப்படின்னு சொன்னால் பாறை வந்து அந்த வெயிலில் வந்து சூடாக இருக்கும், கால் வைக்க முடியாமல் இருக்கும். ஆமாம், கால் கொதிக்கும். ஆமாம், ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை. மண்மரபு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மலையை நோக்கி போயிட்டுருக்கோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நார்த்தாமலை அப்படின்ற இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். நார்த்தாமலை மேலே இருக்கக்கூடிய கோயிலை பற்றியும் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்கள், அந்த கோயிலோட கட்டிடக்கலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் கூடவே வந்து இந்த நார்த்தாமலையோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த்தாமலையில் எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த்தாமலை அப்படின்னா விஜயாலய சோழீஸ்வரம் அப்படின்னு மட்டும்தான் தெரியும். அந்த விஜயாலய சோழீஸ்வரம் அப்படின்ற பேர் வச்சுட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, விஜயாலய சோழனால் கட்டப்பட்ட கோயில். பொதுவாக எல்லாருக்கும் வந்து முற்கால சோழர்களுடைய கோயில்கள் அப்படின்னா நார்த்தாமலை, கொடும்பாலூர், கண்ணனூர் இப்படின்னே நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனால் விஜயாலய சோழீஸ்வரம் வந்து முன்னாடி இருந்த விஜயாலய சோழீஸ்வரம் நம்ம முற்கால சோழர்களால் கட்டப்பட்ட விஜயாலய சோழீஸ்வரம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கோயில் இந்த கோயில் நிச்சயமாக இல்லை. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த நார்த்தாமலையில் இருக்கக்கூடிய கோயில் வந்து யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்தரையர்களுடைய காலத்தில் திருப்பணி செய்யப்பட்ட கோயில். முத்திரையருடைய காலத்தை சேர்ந்த முத்திரையருடைய கலைப்பாணியில் அமையப்பெற்ற கோயில். இந்த கோயிலோட கட்டிடக்கலையை பற்றி பார்ப்போம். கூடவே வந்து இந்த மலை மேலே பாண்டியர்களோட மிக பிரம்மாண்டமான குடைவரைகளும் இருக்குது. அந்த குடைவரைகளையும் பார்க்க போகிறோம். அதை விட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லவர்கள் அப்படின்னா நமக்கு தெரியும், முதல்ல அவங்க தான் கல்லில் குடைவரையை உருவாக்குனாங்க அப்படின்ற செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த பல்லவர்கள் முதல் குடைவரை மண்டகப்பட்டில் இருக்குது அப்படின்னு தெரியும். பல்லவர்களுடைய இறுதி குடைவரை எங்கே இருக்குது அப்படின்ற செய்தி கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு தெரில. அந்த பல்லவ அரச வம்சத்தில் உருவாக்கப்பட்ட, பல்லவருடைய காலத்தில் உருவாக்கப்பட்ட கடைசி குடைவரை இருக்கக்கூடிய இடமும் இந்த நார்த்தாமலை குடைவரை தான். இந்த நார்த்தாமலை மலை மேலே தான் இருக்குது. நிறைய அற்புதமான விஷயங்களை தாங்கி இருக்கக்கூடிய இந்த நார்த்தாமலைக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ரொம்ப ஒரு கடினமான மலை தான். இந்த மாலை பொழுதில் ஒரு ரம்மியமாக இருக்கும். நீங்கள் யாராவது நார்த்தாமலைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த மாலை பொழுதில் சரியாக ஒரு 5 மணி போல் தேர்ந்தெடுத்துவாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த நார்த்தாமலை மலை ஏறுறதும். நீங்கள் மலையை பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேரோட வந்திருக்கோம். மண்மரபு நேயர்கள் யாராவது நார்த்தாமலைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துவாங்க. நிறைய பார்க்கறதுக்கு ஏராளமான விஷயம் இருக்குது. அந்த மலை மேலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரோட அழகை ரொம்ப அழகாக ரசிக்கலாம். வாங்க போய் பார்ப்போம். இப்போ நம்ம இந்த நார்த்தாமலை மலைக்கு போகிற வழியில் நான் ஒரு அழகான விஷயத்தை பார்த்தேன். அது என்னன்னு உங்களுக்கும் காட்டுறேன் பாருங்கள். நம்ம கீழடியில் கிடச்சது இல்லையா எலும்புகள், காளையோடைய எலும்புகள், அழகான ஒரு திமிலோடு இருக்க மாதிரியான ஒரு காளையோட எலும்புகள் கிடச்சி இல்லையா, அது இந்த காளையாக இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அவ்வளோ அற்புதமாக அப்படி எப்படி நிற்கிது பாருங்கள் திமிலோட. அந்த திமிலை பாருங்கள், கொஞ்சம் கோபமாகவும் இருக்குது, திமிலோடவும் இருக்குது, கொஞ்சம் திமிரோடவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கீழடி காளை நீங்கள் தானா? ஐயோ சார் வாங்க வாங்க. அந்த காளை இல்லை, அது கட்டி இருக்கின்ற தைரியத்தில் அது கிட்ட போனேன். டஃப்பான ஒரு மலை தான். உண்மையிலே ரொம்ப எளிமையெல்லாம் ஏற முடியாது, கொஞ்சம் கடினமான மலை தான். இந்த மலை ஏறி வர்றது அவ்வளோ எளிமையான விஷயம் இல்லை. இந்த மண்மரபு நேயர்களுக்காக உங்களுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு ஏறி வந்து எளிமையாக காமிக்க போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
சொன்னேன் இல்லையா, நார்த்தாமலையில் இந்த மாலை பொழுதில் வந்தீங்கன்னா அப்படியே மலை மேலே இருந்து இந்த ஊரோட அழகையும் இயற்கை கொஞ்சம் காட்சியும் ரசிக்கலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. நம்ம கொஞ்சம் ஒரு கால்வாசி தான் ஒரு மலையை ஏறி இருக்கோம். அப்படியே இந்த மலை மேலே வந்து திரும்பி பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய ஒரு இயற்கையான ஒரு கொஞ்சம் ஏரி, அப்படியே அந்த மலை தண்ணி ரொம்ப அற்புதமாக இருக்கும். நல்ல ஒரு ரம்மியமான சூழல் வந்து கிடைக்கணும். செம்மையாக இருக்குது சார். அதான் அழகு வந்து என்ன சொல்கிறது, அதாவது சாதாரணமாக நம்ம நடந்து போகிற அந்த ஆற்று மணலில் நடந்து போகிற மாரி அப்படியே நடக்கிறது வந்து மேடு பள்ளம் அவ்வளோவா தெரியல, இருந்தாலும் நல்லா போகிறதுக்கு சௌகரியமாக இருக்குது. கரெக்ட். தனியாக வந்தால் நமக்கு தெரியும். இந்தமாரி ஒரு குழுவாக வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆசையோடு போய் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது சார். ஏறதுக்கு இலகுவாக தான் இருக்குது. ஆமாம், ரொம்ப ஸ்டீப்பாக இல்லை, நல்லா இருக்குது. ரொம்ப பார்க்குறோம் இந்த அழகே ரொம்ப புதுசாக இருக்குல்ல. ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொன்று இயற்கையோட சேர்ந்து இருக்கிறதுனால நான் நடக்கிறதே தெரியல. கரெக்ட். காற்று ஓட்டம் டைமிங் வேறு கரெக்டாக வந்துச்சு மாதிரி. ஆமாம். இதே நம்ம மலை மேலே போகிறோம் அப்படின்னு சொன்னால் பாறை வந்து அந்த வெயிலில் வந்து சூடாக இருக்கும், கால் வைக்க முடியாமல் இருக்கும். ஆமாம், கால் கொதிக்கும். ஆமாம். ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை. ஏன்னா இப்போ வந்து நம்ம இந்த சூழ்நிலை வந்திருக்கிறது வந்து ஒரு சாயந்தரம் மாலை சூழ்நிலை வந்திருக்கிறதுனால நடக்கிறதுக்கு ரம்மியமாகவும் இருக்குது. நமக்கு வந்து அது கஷ்டமும் தெரியல. கரெக்ட். நார்த்தாமலை இடம் ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் நாங்கெல்லாம் சிட்டி லைஃப்ல இருந்துட்டு இந்த மாதிரி இடத்துக்கு வந்து திரும்ப நாங்க வீட்டுக்கு போகிறதுக்கே எங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்கா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கும்போது மலை பார்க்கும்போது ஏறதுக்கு கஷ்டமா இருக்க மாதிரி இருந்தது. ஆனா ஏறும்போது இந்த காத்து சுத்தி இயற்கை ரொம்ப நல்லா இருக்கு. ஏறதே தெரியல. நார்த்தாமலையில் நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். நார்த்தாமலையோட மலையில் ஒரு பாதி தூரம் ஏறி வந்தீங்கன்னா ஒரு பெரிய இயற்கையான சுனை மாதிரி தெரியும். இந்த சுனைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சுனைக்குள்ளே இப்போ ஒரு பல்லவர்களுடைய இறுதி குடைவரை அப்படின்னு அறியப்படக்கூடிய நிருபத்துங்கவர்மனுடைய ஆட்சி காலத்தை சேர்ந்த ஒரு குடைவரை கோயில் இந்த தண்ணிக்குள்ளே மறைஞ்சிருக்கு. அதிகமான வெயில் காலங்களில் இந்த சுனை வற்றும் போது நீங்கள் நிறைய ஏதாவது வீடியோஸ்லாம் பார்த்துருக்கலாம், ஃபோட்டோஸ்லாம் செய்தித்தாள்களை பார்த்துருக்கலாம். இதுக்குள்ளே அந்த குடைவரை இருக்குது. உள்ளவே தாய்ப்பாறையிலேயே ஒரு லிங்கம் இருக்குது. அந்த படங்களை நான் உங்களுக்கு பகிர்றேன். ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த குடைவரை. எல்லா நேரங்களையும் நம்ம பார்க்க முடியாது. அந்த வெயில் காலத்தில், அதிகமான வெயில் காலங்களில் மட்டும்தான் அந்த குடைவரை வற்றி இருக்கும்போது மட்டும்தான் அந்த சுனை வற்றி இருக்கும்போது மட்டும்தான் நம்ம அந்த குடைவரையை பார்க்க முடியும். பல்லவர்களுடைய முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லவர்களுடைய ஆட்சி காலத்தில் கடைசியாக உருவாக்கப்பட்ட குடைவரை. ஆனால் அந்த குடைவரை யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடைவரை எடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியை ஆட்சி செய்த முத்தரையர்களுடைய குடைவரை. ஆனால் பல்லவர்களுடைய இறுதி கால குடைவரை அப்படின்னு ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. வாங்க நம்ம மேலே போயிட்டு விஜயாலய சுழேஸ்வரத்தை பார்க்கலாம். மலை ஏறுவது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் அப்படிலாம் இல்லை. ஏறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அந்த இயற்கை வந்து பார்க்க இன்னும் ரொம்ப ஆனந்தமாகவும் இருக்குது. பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி.
நம்ம தேடி வந்த அந்த விஜயாலய சோழீஸ்வரம் கோயில் இப்போ நமக்கு தெரிய போகுது. இது கொஞ்சமாக டீப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும் கோயிலுடைய விமானம். பொதுவாக நம்ம எல்லா கோயிலையும் வந்து விமானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருப்போம். இங்கே விஜயாலய சோழீஸ்வரம் வந்தீங்கன்னா நம்ம இந்த மலையிலேருந்து பார்க்கும்போது அந்த கோயிலோட விமானம் வந்து நமக்கு ரொம்ப அருகிலே ரொம்ப எளிமையாக தெரியும். நீங்களும் இப்போ பார்க்கலாம் வாங்க. பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த கோயிலுடைய கட்டிடக்கலை, இந்த விமானத்துடைய அமைப்பு, இந்த கோயிலோட கட்டிடக்கலை. சிறப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் அப்படியே ஒரு மினியேச்சர் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். உள்ளே போனீங்கன்னா உள்ளே வந்து அழகாக நம்ம உள்ளே இருக்கக்கூடிய கருவறை சுற்றி வர மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறத பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு கட்டிடக்கலை. இந்த கோயிலுடைய கட்டிடக்கலையை குறித்தும் அந்த கோயிலுடைய சிற்பங்கள் குறித்தும் நம்மக்கிட்ட வந்து தென்கொங்கு சதாசிவம் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க பேசுகிறதுக்காக. வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். இது வந்து பார்த்திங்கன்னா பரிவார ஆலயம்னு சொல்லுவாங்க, அஷ்ட பரிவார ஆலயம்னு சொல்லுவாங்க. இங்கே 8 பரிவார ஆலயங்கள் நீங்கள் பார்க்கலாம். இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரிவார ஆலயங்கள் 3 இருக்குது. ஒன்று வந்து திருக்கட்டளை. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஒரு முழுமையான பரிவார ஆலயம் பார்க்கணுன்னா நீங்கள் அதுதான் பார்க்கணும். இது வந்து எல்லாம் அழிஞ்சிருச்சு. அதே மாதிரி கொடும்பாலூர் கோயிலும் ஒரு பரிவார கோயில் தான். அது வந்து பார்த்திங்கன்னா 16 பரிவார ஆலயங்கள் இருக்குது கொடும்பாலூர் கோயிலில். இது வந்து 8 இருக்கும். அதுவும் இதுவும் அழிஞ்சிருச்சு. ஒரு பரிவார கோயில் முழுசாக நீங்கள் பார்க்கணுன்னா திருக்கட்டளை பார்க்கலாம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா விஜயாலய சோழீஸ்வரன் காலத்தில் பேருக்கு வேறு. ஆனால் முத்தரையர் காலத்தில் இந்த கோயில் எடுத்து கட்டிக்கிறாங்க. நீங்கள் எல்லா கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா விமானம் கீழேருந்து மேலே அப்படியே கண்டினியூஸாக போகும். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே விமானம் மட்டும் உள்ளே போயிருக்கும். இதுக்கு இந்த அமைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அனர்பிதம்னு பேர். அர்ப்பிதம் அனர்ப்பிதம் 2 சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அனர்ப்பிதம்னு பேர். நீங்கள் அந்த மலை உச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மேலே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த சுற்றி நீங்கள் நடந்து வரலாம். இந்த பகுதிக்கு பேர் வந்து ஹாரம்னு பேர். அந்த ஹாரத்துக்கு உள்ளே இருக்கிற ஒரு வழிக்கு வந்து பார்த்திங்கன்னா அழிந்த இடைவெளிக்கு அழிந்துன்னு சொல்லுவாங்க. மேலே ஒரு இடைவெளி இருக்கும், அதை சுற்றி வரலாம். இந்த விமானம் வந்து பார்த்திங்கன்னா வேசர வகை விமானம். வேசர விமானங்கள் பெரும்பாலும் வணிகருக்கு உரியன்னு சொல்லுவாங்க. இங்கே நார்த்தமிழ் நிறைய வணிகர் இருக்கிறதுனால அந்த வேசர விமானம் கட்டிக்கிறாங்க. இதுக்கு வந்து பரிவார ஆலயம். முன்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அங்கே இருக்குது சாத்தன் போது இந்த மழை பெஞ்சப்போ அந்த கோயில் இடிஞ்சு விழுந்துருது. அதுக்கப்புறம் அவர் எடுத்து இந்த கோயிலை ரெனோவேட் பண்ணுறாரு. இங்கே இன்னொரு பெருமாள் குடவரை இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 விண்ணகரம்னு பேர். இதுக்கடுத்து அங்கே ஒரு சிவன் குடவரை இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பலியில் ஈஸ்வரம்னு பேர். நீங்கள் இது எல்லாமே பரிவார ஆலயங்கள். இங்கே பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்கும். சுற்றி அந்த பக்கம்லாம் அழிஞ்சிருச்சு. இது 3 இது ஒரு 4 மட்டும் இருக்குது. உள்ளே வந்து இது சாந்தாரம் இருக்கும். மற்ற கோயிலில் வந்து இப்போ சோழ காலத்து கோயிலில் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சாந்தார அறைன்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்க உள்ளே போனால் நீங்கள் கருவறை சுற்றி வெளியே வரலாம். அது கீழே தான் இருந்திருக்கும், ஒரு ஓப்பன் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பெரிய ஜன்னல், வெண்டிலேஷன் ஜன்னல் வச்சுருக்காங்க. இது ஒரு சாந்தாரை கட்டுமானம் இருக்கும். சாந்தாரம்னு தெரியலைங்களா, நிரந்தரம் சாந்தாரம் சொல்லுவாங்க. நீங்கள் கருவறைக்கும் வெளியே சோற்று இடையில ஒரு பகுதியில் உள்ள நீங்கள் சுற்றி வர மாதிரி இருக்கும். அது வந்து சாந்தாரம் சொல்லுவாங்க. அதே மாதிரி அமைப்பு இங்கேயும் இருக்கும். இந்த மாதிரி வேற எங்கேயும் இல்லை கோயில். இந்த மாதிரி இருக்குது. இங்கே தஞ்சை பெரிய கோயில் இருக்குது, அது மாதிரி இருக்குது. பரிவார கோயிலுங்கிறதுக்கு என்ன இது? சிவன்னா அவங்க பரிவார தெய்வங்கள். சிவனுடைய 16 பரிவார தெய்வங்கள், 8 பரிவார தெய்வங்கள் வைப்பாங்க. ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 8 பரிவார ஆலயங்கள் இருக்கும். அதே திருக்கட்டளை 4 தான் இருக்குது. அந்த பக்கம் 4 இருக்கும், இந்த பக்கம் 4, அந்த பக்கம் 4 இருக்கும், 8 இருக்கும். இதில் வந்து 16 இருக்கும். நீங்கள் மூவர் கோயில், கொடும்பாலூர் மூவர் கோயில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலும் 16 பரிவார ஆலயங்கள் இருக்கும். அதே மாதிரி கங்கையண்டு சோழவரம் தஞ்சாவூர் வந்து பார்த்தீங்கன்னா 32 பரிவார ஆலயம் இருக்கும். இது ஸ்டார்டிங்கில் இருக்கிற பரிவார ஆலயங்கள் பார்த்தீங்கன்னா 8 பரிவார ஆலயம், அதுக்கடுத்து 14, அதுக்கடுத்து 32. இது எல்லாம் அழிஞ்சிருச்சு. இப்போ இங்கே நமக்கு இது மட்டும் கிடைக்குது. அப்புறம் இன்னொரு தகவல், தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்து கல் இங்கிருந்து தான் கொண்டு போகப்பட்டது சொல்லப்படும். ஏன்னா சுற்றிலும் எங்கேயும் கற்கள் கிடையாது. அது வந்து இங்கிருந்து தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த பாறையிலிருந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. இந்த நார்த்தாமலையில் இருக்கக்கூடிய விஜயாலய சோழீஸ்வரத்தை பற்றி நிறைய செய்திகள் ஐயா நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறது என்ன, எதனால் குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஆரம்ப காலத்தில் எல்லாரும் இந்த கோயிலை வந்து சோழர்களுடைய கட்டுமானம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பின்னாடி ஆய்வுகளின் அடிப்படையில் இங்கே கிடைக்கக்கூடிய கல்வெட்டு சான்றுகளோட அடிப்படையில் குறிப்பாக முத்திரையர்களுடைய காலத்தை சேர்ந்த ஒரு கல்வெட்டு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலோட முன்புறத்தில் இருக்க அந்த கல்வெட்டை நம்ம பார்க்க போகிறோம். அந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலை வந்து ஒரு முத்திரைகளுடைய கல்வெட்டு ஒன்று. அது என்ன சொல்லுதுன்னா, இது வந்து ஒரு இந்த முன்மண்டபம் வந்து பாதிக்கப்பட்டு அதை வந்து புதுக்கி சீரமைச்ச அப்படின்றத சொல்லக்கூடிய கல்வெட்டுகள் இருக்கிறத பார்க்க முடியுது. அதனால் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த முத்திரையர்களுடைய ஒரு கலைப்பாணியில் அமைய பெற்ற ஒரு கோயில் அப்படின்னே இதை நம்ம சொல்லலாம். அருகிலேயே குடைவரைகள் இருக்குது, அந்த குடைவரைகளையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நார்த்தாமலையோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதிகளில் இருந்து தான் நமக்கு தஞ்சை பெருவுடையார் கோயில் கட்டுறதுக்கான கட்டுமானத்துக்கு தேவையான கற்கள் கொண்டு செல்லப்பட்டுச்சு அப்படின்றதையும் வந்து நிறைய அறிஞர்கள், சோழர்களுடைய வரலாற்று குறித்து ஆய்வு செய்த அறிஞர்கள் நிறைய பதிவு செஞ்சுருக்காங்க. நம்ம இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்சிணமேரு அப்படின்னு சொல்கிறோம். அந்த பக்கம் எப்படி ஒரு இமயமலையோ அந்த மாதிரி ஒரு விண்ணுயர்ந்த கோயிலாக தஞ்சை பெரிய கோயில் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தஞ்சாவூரை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோமீட்டருக்கு நீங்கள் எந்த பக்கம் போனீங்கனாலும் மலைகளே இல்லை. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளில் அவ்வளோ பெரிய ஒரு விண்ணுயர்ந்த கோயிலை கட்டுறதுக்கு எங்கேருந்து கற்களை கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு ஆய்வாளர்களுக்கு மிகுந்த வியப்பு. எப்படி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, எங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்ற ஒரு வியப்பு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா, தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்ட பட்டிருக்கக்கூடிய அந்த கற்களுடைய அந்த அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த கற்களை போன்றே வந்து இந்த நார்த்தாமலை பகுதியில் கிடைக்கக்கூடிய கற்களும் கிட்டத்தட்ட ஒத்துப்போகக்கூடிய வகையில் இருக்கிறதால ஆய்வறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிச்சயமாக வந்து சோழர்களுடைய அந்த தலைநகரில் அமைக்கப்பட்ட தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கும் அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோயில்களுக்கும் இந்த பகுதியில் இருந்து கற்களை வந்து தேர்ந்தெடுத்து வெட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்றது நம்மளால் அறிய முடியுது. நம்மளால் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல. இன்றைக்கி வந்து நிறைய பார்க்குறோம், நம்ம யூடியூப்லலாம் பார்க்குறோம், நிறைய செய்தித்தாள்களில் பார்க்குறோம், செய்தி ஊடகங்களில் பார்க்குறோம். சின்னதாக ஒரு கோயிலுக்கு ஒரு கல்லை கொண்டு போகிறதுக்கு, ஒரு சிலை வடிக்க கல்லை கொண்டு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய சுவர்களை இடிக்கிறது, ஒரு டயரில் ஒரு பெரிய டாரஸில் வச்சு கொண்டு போகும்போது அப்படியே கொஞ்சம் தூரம் மூவ் ஆகும்போதே வந்து நிறைய டயர்கள் வெடிச்சிட்டு அதை ஒரு இன்ச்சாக நகர்த்திட்டு ஒரு 10 கிலோமீட்டர் எடுத்து போகிறதுக்கு எத்தனை நாட்களில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான எந்த நவீன தொழில்நுட்பமும் இல்லாத காலகட்டத்தில் அசாத்தியமாக அத்தனை பெரிய மலை போன்ற ஒரு கோயிலை வந்து உருவாக்குறதுக்கு இந்த பகுதியில் தான் கல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ பெரிய கோயில் கட்டுமானம், அதுக்கு சிலைகளை செய்யும்போது எவ்வளோ கற்கள் உடஞ்சி போயிருக்கோம், எவ்வளோ கற்கள் அதில் எத்தனை பகுதி அதில் உபரியாக உடச்சி செதுக்கி எடுக்கப்பட்டிருக்கோம். அவ்வளோ பெரிய ஒரு கட்டுமானத்துக்கு தேவையான கற்கள் நம்ம இன்றைக்கி நின்றுருக்கக்கூடிய இந்த நார்த்தாமலை பகுதியிலேருந்து தான் கொண்டு செல்லப்பட்டுச்சு அப்படின்றது நமக்கு இன்னொரு சிறப்பான விஷயமும் கூட. வாங்க அந்த குடைவரை போய் பார்க்கலாம். பெண்முக யாழி. ஆமாம் சார், இது யானை. அந்த இது ஒரு அந்த பெண்முக யாழி தான் இப்போ இதில் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை. மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பெண்முக யாழி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக இருக்குது பெண்முக யாழி. ஆனால் ஒருத்தரோட வரைவில் பார்த்தீங்கன்னா யாழி வந்து யானையை விட பெருசாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாழியும் சரி யானையும் சரி ஒரே அளவாக தான் வச்சுருக்காங்க.
இந்த இது பார்த்தீங்கன்னா சௌத்துசிரி சாத்தம் பூதி தமிழ் திரையன் புதுக்குன்னு இருக்கு இந்த கல்வெட்டு. இந்த கோயில் வந்து விஜயாலய சோழன் பழைய சோழர் காலத்து கோயில் வந்து இடிஞ்சிருது. தமிழ் திரையன் முத்தரையர் வந்து இந்த கோயில் வந்து திருப்பி புதுசாக கட்டிக்கிறார். இந்த துவாரபாலகர் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவ ஸ்டைல் இருக்கும். பல்லவர் கிடையாது, முத்திரையினுடைய கலைப்பாணி இது. இவங்களுடைய கலைப்பாணி சிற்பம் இன்னும் நீங்கள் சிறப்பாக பார்க்கணும்னா கொடும்பாலூர் பார்க்கணும். நேற்று அப்பளே ஒருத்தர் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காமிச்சிருந்தீங்களா, அது வந்து முத்திரையர் கலைப்பாணி தான் கொடும்பாலூர். அது மூவர் கோயில் அந்த கோயிலுக்கும் இந்த கீழே இருக்கிற கல்வெட்டு தான் இந்த கல்வெட்டு. இதுக்கான இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு வந்து பழைய பேர் விஜயாலய சோழன் காலத்தில் வந்து தெலுங்கு குலகாலிபுரம்னு பேர் இங்கே கல்வெட்டில் கிடைக்குது. இது வந்து விஜயாலய சோழன் அந்த இருக்கிறதுனால பேர் விஜயாலய சோழீஸ்வரம். ஆனால் இந்த பேர் ஏன் வந்துச்சுன்னு தெரியல, கல்வெட்டில் அங்கே மட்டும் சொல்லப்படுது. இவங்க காலத்தில் இந்த பேர் மாற்றலை, அது என்ன பேர் இருக்கோ அப்படியே விட்டுட்டாங்க. இந்த குடவரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 விண்ணகரம்னு பேர், உள்ள 11 பெருமாள் இருப்பாங்க, 11 விண்ணகரம்னு பேர். இந்த பக்கம் ஒரு சிவன் குடவரை இருக்கும், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலியல் ஈஸ்வரம்னு பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டடக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இது சாதாரணமாக பாதபந்த அதிஷ்டானம் வித்தி எதுவான வேலைப்பாடு இருக்காது, வளவில பூதங்கள் இருக்கும். இந்த கட்டடக்கையில் ஹாரம்னு ஒரு டெக்னிக்கல் டேம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. மொத்தமாக ஹாரம்னு எழுதுவாங்க. இந்த கர்ணக்கூடு சாலை கர்ணக்கூடு இது 3 ஒரே நேர்கோடில் இருக்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரம்னு பேர். பொதுவாக நீங்கள் புதுக்கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றின் தொட்டில்னே சொல்லலாம். உங்களுக்கு பாறை ஓவியங்கள், பெருங்கற்கால சின்னங்கள், கோயில்கள், குடவரைகள், கோட்டைகள் எல்லாமே கிடைக்கும் இங்கே. எல்லாமே நீங்கள் என்ன டைப் ஆஃப் இது வேணும் எல்லாமே இங்கே நீங்கள் புதுக்கோட்டையிலே பார்க்கலாம். மண்மரபு சேனலை தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.